ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஜெனிஃபர். இன்றைக்கி சீஸி ஸ்வீட் கார்ன் பன்னீர் சாண்ட்விச் தான் பண்ண போகிறேன். ஸோ எப்படி பண்ணுறன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்வீட் கார்னை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன். லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் பாயில் பண்ணுறப்ப. ஸ்வீட் கார்ன் பாயில் ஆகிட்டு இருக்க டைமில் ஒரு பெல் பெப்பர் அண்ட் ஒரு பெரிய சைஸ் ஆனியனை குட்டி குட்டி பீசஸாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 200 கிராம்ஸ் பன்னீர் க்யூப் எடுத்துருக்கேன். இதையும் ஸ்க்ராம்பிள் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போது குக்கிங் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு ஆயில் அண்ட் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுருந்ததை ஆட் பண்ணி லைட்டாக டிரான்ஸ்பேரண்ட் ஆகிறது வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த பெல் பெப்பரை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வதக்குனதுக்கப்புறமா ஸ்வீட் கார்னையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது லைட்டாக வதங்கி வரப்போ நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன மசாலா ஆட் பண்ணியிருக்கன்றதை கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருந்த பன்னீரை இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம், பச்சை வாசனை போகிறது வரைக்கும். இது கூட நான் சீசனிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். சீசனிங்ஸ் ஆப்ஷனல் தான், வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் க்யூப் சீஸை கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்லைஸ் சீஸ் இருந்துச்சுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை லைட்டாக ஆற விட்டுட்டு நம்மளோட ப்ரெட்டில் ஸ்டஃப் பண்ணி டோஸ்ட் பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட சாண்ட்விச் இஸ் ரெடி டு சர்வ். இதே ரெசிபியை நீங்கள் சீஸ் இல்லாமலும் பண்ணலாம். இந்த பன்னீர் சாண்ட்விச் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மோர் அப்டேட்ஸ்க்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.